அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் ரொம்பவும் உகந்த ஒரு திருநாமம். இந்த திருநாமத்தை நீங்கள் வளமையாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்படியாக ஓதிக்கொண்டே வந்தால் உங்கள் வீட்டில் முசீபத்து இருக்காது. கவலைகள், கஷ்டங்கள், துக்கம், துயரம் எதுவுமே இல்லாம நல்ல விதமான விசாலமான சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களிடம் பணம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும் ஹலாலான முறையில். அனைத்து ரிஸ்க்கும் உங்களுக்கு, அதாவது சாலிகான பிள்ளைகள், சாலிகான கணவன் மனைவியாக இருக்கலாம், நல்ல ரஹ்மத்துடைய மலக்குகள் இருக்கக்கூடிய வீடு, நல்ல ஒரு வேலை, பரக்கத் நிறைந்த வேலை, நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய வருமானம், தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகி கவலைகள் இல்லாம சந்தோஷமாக வாழ அல்லாஹு தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். பல பேரை நம்ம பார்த்துருப்போம், நல்லா செழிப்பா இருப்பாங்க, திடீர்னு அப்படியே டவுனுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். அவங்ககிட்ட இருக்கிற வீடு, பணம் எல்லாமே போய் அப்படி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஏழ்மைக்கு போயிடுவாங்க. காரணம் தரித்திரியம், முசீபத் அவங்களை பிடித்ததுனால தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்படியாக வாழ்க்கையில் செஞ்சுட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தரித்திர முசீபத்தான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதை நீக்கி செல்வம் செழிப்போட வாழ அல்லாஹ் தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். முசீபத்துடைய கதவு மூடப்படும். இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி உங்களுக்கு வெற்றிகளே அல்லாஹ் குவித்து தருவான். இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி விசாலமானதை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். விசாலமாக வாழ, வசதியாக செல்வ செழிப்போட வாழ அல்லாஹ் தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க. இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம், அல்லாஹுடைய திருநாமம் அப்படின்னாலே நமக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லானது தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனுடைய குணாதிசயங்களை சொல்லி காட்டுறது தான் அல்லாஹுடைய திருநாமம். அப்படிப்பட்ட திருநாமத்தை கொண்டு நம்மளுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றிக்கலாம். வேலை இல்லையா, இந்த ஒரு திருநாமத்தை நினைத்து ஓதுங்க. வேலையில பரக்கத் வேணுமா, நல்ல வருமானம் வேணுமா, இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, அந்த பிசினஸ்ல நல்ல லாபம் வேணுமா, சாலிகான மனைவிகள், சாலிகான பிள்ளைகள், ஹலாலான வாழ்க்கை வேணுமா, கண்டிப்பா அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். விஸ்தாலமாக உங்க ரிஸ்க் அனைத்தையும் எல்லா வகையில உணவுலேந்து உடையிலேந்து குடும்பம் முதற்கொண்டு பணம் எல்லாமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கை உங்களுக்கு விசாலமாக அல்லாஹ் தாலா அள்ளி கொடுப்பான். கவலைகளை உங்க வாழ்க்கையிலேருந்து நீக்கி, பண கஷ்டத்தால தான் நம்ம அதிக பேர் கவலைப்படுவோம். அந்த பண கஷ்டங்கள் அப்படின்ட்டு ஒண்ணு இல்லாம நல்ல விதமாக வாழ அல்லாஹ் தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க. இம்மைக்காகவும் சரி மறுமைக்காகவும் சரி, இம்மையுடைய வெற்றிக்காகவும் சரி மறுமையுடைய வெற்றிக்காகவும் சேர்த்தே ஓதுங்க. இம்மை மட்டும் நமக்கு நிரந்தரம் இல்லை, இம்மை மட்டுமே நமக்கு முக்கியம் இல்லை, மறுமையும் ரொம்ப முக்கியம். அதனால ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா. சக்சஸ்க்காகவே இந்த சூறா இருக்கு, வெற்றியுடைய பாதையாகவே இந்த சூறா இருக்கு. அதனால அல்லாஹுடைய நாட்டத்தோடு அல்லாஹோட உதவியோடு அந்த தாராளமாக அள்ளி வழங்கக்கூடியவனிடம் நம்ம கேட்க போறோம். யா பாசித் யா அல்லாஹ், யா பாசித் யா அல்லாஹ், யா பாசித் யா அல்லாஹ். தாராளமாக தருபவனே, விசாலமாக்கக்கூடியவனே, என்னுடைய குடும்பத்தை விசாலமாக, என்னுடைய ரிஸ்கை விசாலமாக்கி கொடு அப்படின்னு நம்ம 25 முறை தொடர்ந்து ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க ஓதிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க ஓதுங்க. அல்லாஹ் செய்வானா மாட்டானா அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணத்தோடையும் இல்லாம கண்டிப்பா அல்லாஹ் செய்வான், என்னுடைய ரப் எனக்கு தருவான் அப்படின்னு நம்ம நம்பி ஓதி பாருங்க. விசாலமா ஆக்கக்கூடியவன், தாராளமானவன் யார் அப்படின்னாலே அல்லாஹ் தான். அவனுடைய போற்றி புகழ்ந்து அவனுடைய குணாதிசயமா இருக்கிற யா பாசித் யா அல்லா அப்படிங்கிற அந்த ஒரு திருநாமத்தை 25 முறை ஒவ்வொரு ஃபர்லு தொகைக்கு பின்னாடியும் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. தரித்திரியம் இல்லாத வீடாக, முசீபத் இல்லாத வீடாக மாற்றி ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்கக்கூடிய வீடாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க. எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வர அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹை நம்பி ஓதி பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. பவர்ஃபுல்லான இஸ்மே இது. இஸ்மே வழக்கமாக ஆக்கிக்கங்க. உங்க வாழ்க்கையில எந்நேரத்துலயும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.